رمضان كم هامت بك الأقلام واستبشر الضعفاء والأيتام حيث القلوب مع الصيام يسودها ذيل العطاء يحفها الإلهام. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிவு ஞானம் உடையவரிடத்திலே நீங்கள் கேட்டு படித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அர் ரஹ்மான் ஃபஸ்அல் பிஹி ஹபீரா, அல்லாஹ்வை பற்றி, ரஹ்மானை பற்றி நுட்பமான ஞானம் உள்ளவரிடத்திலே நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அறிவை கேட்டு படிக்க வேண்டும் என்கின்ற கட்டளையை இப்படியான ஆயத்துக்கள் மூலமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்குகின்றான். பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுகிறார்கள், தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அறிவை தேடி கற்றுக்கொள்வது ஃபர்லு, கடமையாக இருக்கிறது. இங்கே வந்திருக்கின்ற வார்த்தையை பாருங்கள், தலப், தேடி படிக்க வேண்டும் என்கிற வார்த்தை வருகிறது. இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லாஹ் சொல்லுவார்கள், அல் இல்மு யுதா வலா யதி, அறிவு கேட்டு வந்தால் கொடுக்கப்படும், அது காலடியிலே தேடி வருவதில்லை என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அழகாக எங்களுக்கு சொல்கிறார்கள். ஆக அறிவை தேடி படிப்பது, அறிவை கேட்டு படிப்பது என்பது இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒன்று. அதற்கு அழகான ஒழுக்கங்களையும் இஸ்லாம் கற்றுத் தருகிறது. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நபிமொழி பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் ஜிப்ரீல் என்கின்ற ஹதீஸை எங்களுக்கு தருகிறார்கள். ஒரு நாள் வெள்ளை ஆடை உடுத்த, தலைமுடி நன்றாக வார்ந்த அழகான ஒரு மனிதர் வந்தார். பயணத்தின் எந்த அடையாளங்களும் அந்த நபரிடத்தில் தென்படவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார், அமர்ந்தார்கள். தன்னுடைய 2 முட்டுக்கால்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலோடு கால் இணைத்து கால் மடித்து அமர்ந்திருந்தார்கள். வெள்ளை ஆடை உடுத்திருந்தார்கள். அவர்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்டார்கள். ஈமான் என்றால் என்ன என்று கேட்டார்கள். இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுத்தார்கள். மதஸ்ஸாஅ, மறுமை எப்போது நாயகமே என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல் மஸ்ஊலு பிஅஅலம மினஸ் ஸாயில், கேள்வி கேட்டவரை விட கேட்கப்பட்டவர் அது பற்றி நன்கு அறிந்தவர் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பதில் சொல்ல பின்வாங்கி விட்டார்கள். அதற்கு பின்னால் வந்தவர் கேட்டார், அதனுடைய அஷ்ராத்துக்கள், அடையாளங்கள் என்ன நாயகமே என்று கேட்ட பொழுது மறுமையினுடைய அடையாளங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது நீண்ட ஹதீஸ். இந்த மனிதர் ஒவ்வொரு கட்டத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுகின்ற பொழுது, சதகத, நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் உண்மை சொல்லிவிட்டீர்கள், உண்மை சொல்லிவிட்டீர்கள் என்று பதில் சொன்னார்கள். வந்தவர் சென்று விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், வந்தது யார் தெரியுமா தோழர்களே என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், அல்லாஹ்வும் ரசூலும் தான் அறிவார்கள் நாயகமே என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வந்தவர் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுத்தர வந்தார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் மார்க்கத்தை கற்பதற்காக ஒருவர் எவ்வாறு செல்ல வேண்டும்? வெள்ளை ஆடை உடுத்து, ஒழுங்கான அலங்கோலமற்ற ஒரு அழகான தோற்றத்தோடு நல்ல ஒரு சுத்தமான நிலையில் அறிவை கற்பதற்காக செல்ல வேண்டும். கால் மடித்து இருக்க வேண்டும். இப்படியான ஒழுங்குகள், வெள்ளை ஆடையை உடுத்திருக்க வேண்டும், ஒழுங்குகளை பேண வேண்டும். இரண்டாவதாக, ஒரு மனிதன் கட்டாயமாக முதல் அறிய வேண்டிய அறிவு, இஸ்லாம் என்றால் என்ன, அதனுடைய விளக்கங்கள், ஈமானுடைய அம்சங்கள் என்ன, அதனுடைய விளக்கங்கள், இஹ்சான் என்றால் என்ன, அதனுடைய நிலைகள், அதே போன்று மறுமை, இப்படியான அறிவைத்தான் முதலாவதாக மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அழகான ஒழுக்கத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சஹாபா பெருமக்களுக்கு நேரடியாகவே பாடம் கற்பிக்கின்றான்.
ஆனால் இன்று மனிதன் தனக்கு அவசியமில்லாத விவாதங்கள், தர்க்கங்கள், கூடுமா கூடாதா, ஆகுமா ஆகாதா, ஹலாலா ஹராமா, ஷிர்கா குஃப்ரா, பித்அத்தா சுன்னத்தா என்கின்ற வாக்குவாதங்களிலே காலத்தை செலவு செய்கின்றான். அது ரமலானில் கூட அவனுக்கு விதிவிலக்கானதாக இல்லை. ரமலான் வந்துவிட்டால் தலைப்புரை பிரச்சனை, தராவீஹ் பிரச்சனை, ஜக்காத்து பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனைகளை மனிதன் உருவாக்கி அந்த பிரச்சனைகளை விவாதிக்கின்ற மனிதனாக மாறிவிடுகிறானே தவிர அறிவை அறிஞர்களிடம், ஞானம் உடையவர்களிடம், அல்லாஹ்வை பற்றி அறிந்த ஞானிகளிடம், ஞானம் உடையவர்களிடம் கேட்டு படியுங்கள். அர் ரஹ்மானு ஃபஸ்அல் பிஹி ஹபீரா, இறைவனை பற்றி நுட்ப ஞானம் உடையவர்களிடம் கேட்டு படியுங்கள் என்கின்ற ஆயத்துக்களுக்கு மனிதன் என்று தயாராக இல்லை. தலபுல் இல்ம், அறிவை தேடி படிப்பதற்கு மனிதன் தயாராக இல்லை. தன்னை தேடி அறிவு வர வேண்டும் என்று மனிதன் விரும்புகின்ற காலத்தில் இருக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமலானுடைய மாதம் நாம் செய்யக்கூடிய அமல்கள், தொழுகை, நோன்பு, குர்ஆனை ஓதுவது, இஅ்திகாஃப் இருக்கிறது, இந்த ஜகாத்து சதகா தான தர்மங்களை கொடுப்பது, இப்படியான நல்ல அமல்களோடு சேர்த்து அறிவை தேடி கற்றுக்கொள்ளுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அறிவு பேசப்படுகின்ற சபை, இறைவன் திக்ரு செய்யப்படுகின்ற சபை சுவனத்து பூங்கா, அதில் நீங்கள் மேய்ந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, ரமலானுடைய மாதத்திலே பள்ளி வாயல்களில், இதர இடங்களில் பேசப்படுகின்ற அறிவு ஞானங்கள் நடைபெறுகின்ற மஜ்லிஸ்களிலே கட்டாயமாக அனைவரும் கலந்து சிறப்பிப்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லொரு புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.